குட் மார்னிங் காய்ஸ். இன்றைக்கி என்னுடைய பர்த்டே. எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ரொம்ப லேட்டாக தூங்கி அனுப்பிச்சிருக்கேன். காரணம் நைட் வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக தூங்கிட்டு இப்போ லேட்டாக அனுப்பிச்சிருக்கேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம வந்து இப்போ டே வந்து நல்லா சூப்பராக பிகின் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு நம்ம போகிறோம். சர்ச்சுக்கு போய் கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து இந்த நாளை வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஃபுல் டே பர்த்டே செலிப்ரேஷன் எப்படியெல்லாம் இருக்குது, என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரெடி ஆகிட்டேன். இதுதான் என்னுடைய ட்ரெஸ்ஸு, பர்த்டே ட்ரெஸ்ஸு. இது மட்டும் இல்லை, இப்போ வந்து மார்னிங்க்கு வந்து இந்த டிஷர்ட் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ டிஷர்ட் எடுத்தால் நம்ம ஆஃபீஸ்க்குமே பொருளுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு காலர் வச்சு டிஷர்ட் வந்து எடுத்துருக்கிறேன். தென் ஈவினிங் வந்து பார்ட்டியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவினிங்க்கு வந்து வேறு ட்ரெஸ் இருக்குது, வேறு ஷர்ட் வந்து வச்சுருக்கிறேன், அது நம்ம போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ சர்ச்சுக்கு வந்து போயிட்டுருக்கிறேன். ஸோ மார்னிங் நல்லா சூப்பராக இருக்குது. இன்றைக்கி கிளைமேட்டு மழையும் இல்லை, ரொம்ப க்ளவுடியாகவும் இல்லை, நல்லா கரெக்டான டெம்பரேச்சராக இருக்குது. ஸோ நம்ம சர்ச்சுக்கு போய் நல்லபடியாக ப்ரே பண்ணிட்டு வரலாம். ஸோ நம்ம இத்தனை நாளாக வந்து கடவுள் வந்து நம்மளை நல்லா வச்சதுக்காக அவருக்கு வந்து கண்டிப்பாக நம்ம நன்றி சொல்லணும். அதை நல்லபடியாக சொல்லிவிட்டு அடுத்த வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வருவோம். ரோடு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. இன்றைக்கி டிராஃபிக் கூட அதிகமாக இல்லை. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ஸோ மக்கள் எல்லாமே வந்து மோஸ்ட்டாக வந்து ஒர்க்குக்கு வந்து போயிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டோம். இதுதான் எங்கள் சர்ச். ஆரம்பிக்கலாமா? ஓகே, இப்போ நம்ம வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வந்து சூப்பராக வந்து டிஃபன் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நல்லா சூப்பரான இட்லி பண்ணியிருக்காங்க, தென் வடை பண்ணியிருக்கிறாங்க வித் சட்னி சாம்பாரோட. எனக்கு இது தான் ரொம்ப ஃபேவரெட்டு. நிறைய பேர் பார்க்குறதுக்கு இது என்ன பெரிய ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அதனால் எங்கள் அம்மா வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இதை சாப்பிட்டுட்டு நான் உங்களை மதியானம் மீட் பண்ணுறேன். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மதியானம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து எங்கள் அம்மா வந்து பிரியாணி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வித் சிக்கன் லெக் பீஸோடு இருக்குது. ஸோ இதை நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஈவினிங் வந்து பார்ட்டிக்கெல்லாம் எல்லாமே ஏற்பாடெல்லாம் வெளியே பண்ணிகிட்ருக்குறாங்க. ஈவினிங் இதை விட ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. நிறைய பேர் வர போகிறாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய ஈவினிங் பார்ட்டிக்கான ட்ரெஸ்ஸு. என்னோடய புது ஷர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது நல்ல ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது. இதோட மெட்டீரியல் நல்லா இருக்குது. இந்த கிளாத்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு. அதனால தான் இதை எடுத்துருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. வெளியே என் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுருக்கிறாங்க. வெளியே போய் பார்ப்போம் அவங்க எந்தளவுக்குலாம் சூப்பராக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. மக்களும் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லோரும் வரட்டும், பார்ட்டி வந்து பிகின் பண்ணலாம். ஓகே. அப்பா ஹாய் சொல்லு வீடியோக்கு. ஹாய் சொல்லு. இது வந்து ஒரு நார்மல் பேப்பர் மாதிரி இல்லை. இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான பேப்பர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக் ஸ்பாயில் பண்ணாமல் டீசெண்டாக இருக்கும். ஒவ்வொரு இதுவுமே வந்து ஒரு ஹாப்பி பர்த்டேங்கிற ஒரு க்ரீட்டிங்ஸோடு வரும். இது ஒவ்வொன்றுமே இந்த மாதிரி ஒன்று வரும். இதில் ஒன்றும் இல்லை, இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஓவர் ப்ரெஷராக கொடுத்து இது பண்ணாலே போதும், வந்துடும். அப்போ மிட்டாய் கிடையாது.
பார்த்து வீடியோ எடுப்பேன். லெக் பீஸ் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பர்த்டே பார்ட்டி ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது. எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இதோட மொத்த இது வந்து தம்பி அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸு. அப்புறம் இந்த பலூன், இந்த டெக்கரேஷன், இந்த இது எல்லாமே பண்ணது வந்து நம்ம சேனலுடைய சிஎம் ஸ்ரீஹரி தான் இதெல்லாம் பண்ணது. டெக்கரேஷன்லாம் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா கடந்த ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் எடுத்த ஃபோட்டோஸ் அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து குட்டி குட்டியாக அது எல்லாமே பிரிண்ட் அவுட் பண்ணி அதெல்லாம் இங்கே ஹேங் பண்ணும்போது பழைய மெமரிஸ் எல்லாம் நல்லா ரிகால் ஆகுது. செம்மையாக இருக்குது இன்றைக்கி. ஸோ இப்போ வந்து பர்த்டேக்கு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. 1 by 1 அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு எல்லாமே பார்க்கலாம். ஓகே, இது என் தம்பியோட கிஃப்ட்டு. இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு ட்ரிம்மர், செம்ம ஆல்-இன்-ஒன் க்ரூமிங் கிட், 1 tool many look. செம்மையாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நான் ட்ரிம்மர் வச்சுருக்கிறேன், பட் எல்லாமே வந்து சிங்கிளாக இது மட்டும்தான் இருக்கும். பட் இது வந்து நிறைய மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். இது வந்து என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. ஹேர் ட்ரிம்மரை யூஸ் பண்ணிக்கலாம், பியர்ட் ட்ரிம்மர், ஷேவரு, நோஸு, இயருக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதா செம்மையாக ஒரு ட்ரிம்மர் வாங்கி கொடுத்துருக்கேன் தம்பி. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஐட்டம் போயிடலாம். ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்குது. இது நல்ல ஒரு சில்வர் பாட்டில். எனக்கு வந்து ஆஃபீஸில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் டேடியோட கிஃப்ட்டு என்ன வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான லெதர் பெல்ட் இருக்குது. சூப்பர். ரொம்ப நாள் ஒரு நல்ல பெல்ட் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு நானே நினச்சிட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக எங்கள் அப்பா வந்து சூப்பரான நல்ல குவாலிட்டியான பெல்ட் வந்து வாங்கியிருக்காங்க. நல்லா இருக்குது ரியலி. தென் வுட்லேண்ட்லேருந்து ஒரு வாலெட். நல்லா இருக்குது. ரெண்டுமே எனக்கு யூஸ்ஃபுல்லான பொருளாக இருக்குது. நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா சும்மா ஏதோ ஒரு பொருள் வந்து நம்ம கொடுக்கறத விட அவங்களுக்கு தேவையான பொருள் கொடுக்கறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. பார்க்க ஒரு அமேசான் கிஃப்ட் மாதிரி தெரியுது. அமேசானுடைய பேக்கிங் இருக்குது. பார்க்க சம் கிளாக் மாதிரி இருக்குது.
ஒரு அருமையான டிஜிட்டல் கிளாக்குங்க, சூப்பராக இருக்குது. நம்ம முன்னாடியெல்லாம் வந்து கிளாக் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம பெட் சைட் டேபிளில் வந்து ஒரு கிளாக் வச்சுருப்போம், அதில் அலாரம் எல்லாம் வைப்போம், அதெல்லாம் வந்து அனலாகாக இருக்கும். இது வந்து நல்லா டிஜிட்டலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் நினச்சி பார்க்கவே இல்லை இப்படி ஒரு இது கிடைக்கும்ன்ட்டு. இது மேலேயும் பாருங்கள், இங்கே வந்து பட்டன்ஸ் இருக்குதுங்க. அப்போ இந்த அலாரமெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி மேலே அப்படி அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த இதுலேயும் பண்ணலான்னு நினைக்கிறேன். பின்னாடி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பேட்ரி ஆப்ரேட்டட் தான். அது 3 பேட்ரிஸ் வந்து போடுற மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்த கிஃப்ட்டு எங்கள் அம்மாவுடையது. வாவ், இது ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்குங்க. வாவ், லஞ்ச் பாக்ஸு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு 2 லேயர் லஞ்ச் பாக்ஸு. எனக்கு ஆஃபீஸ்க்கு வந்து ஃபுட்டு கொண்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். பிளாஸ்டிக்கில் சாப்பிட்றது வந்து ஹெல்தி இல்லை. இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பண்ணியிருக்காங்க. வெளியே பிளாஸ்டிக் இருந்தாலும் உள்ளே வந்து ஸ்டீல் இருக்குது, அதான் நமக்கு வந்து முக்கியம். ஸோ இதில் வந்து ரைஸ் வச்சுக்கலாம், மேலே வந்து நீங்கள் கிரேவிஸ் ஏதாவது வச்சுக்கலாம். அது சின்னதாக இருக்கும் பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. நல்லா இருக்குங்க, சாலிடாக மெட்டீரியல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் ஐட்டம் நம்ம பிரிச்சிடலாம். வாவ், இங்கே சூப்பராக இங்கே ஒரு டெடி இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு கப்பு இருக்குது. வாவ், ஸோ க்யூட்டாக இருக்குது ஒரு பொம்மை. தென் ஒரு அருமையான ஒரு காஃபி கப்பு இருக்குது, அதில் ஹாப்பி பர்த்டே அப்படின்னே போட்டிருக்கு, சூப்பராக இருக்குது. நைஸ். சரி, நான் இதில் தான் வந்து காஃபி குடிக்க போகிறேன். நாளைக்கு நம்ம இதில் வந்து காஃபி குடிப்போம். இந்த கிஃப்ட்டு நம்ம ஸ்ரீ கொடுத்தது, ஆனால் லேபிள் எதுவும் ஒட்டலையாம்மா. ஓகே, பார்ப்போம். வாவ், என்ன ஐட்டம் இது? ஏதோ ஹூடி மாதிரி தெரியுது. வாவ், ஒரு அருமையான ஹூடி, செம்ம. ரொம்ப நாள் அந்த ஹூடி யூஸ் பண்ணவே இல்லை, பட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். செம்ம, தேங்க்யூடா. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஹூடி வாங்கி தருவேன்னு. செம்மையாக இருக்குது. அடுத்த வீடியோவில் நம்ம இதை போட்டு தான் வீடியோ எடுக்கிறோம். ஓகே, சூப்பராக இருக்குது. ஓகே, இது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். என்ன ஐட்டமாக இருக்கும்? ஏதோ பேப்பரில் புரிஞ்சு வச்சுருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். ஸோ மட் பாட்டு அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாவ், ஓகே, ஒரு அருமையான வந்து ஸ்டோன் வேறு வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம எதாவது திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம், ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இருக்குது. இதே மாதிரி தான் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். வித் லிட் ஆப்ஷனோடு இருக்குது. கீழே இங்கே ஒரு பிளேட் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் ஹேண்டில் வித் கேர், மொத்தமாக தான் ஹேண்டில் பண்ணணும். நல்லா இருக்குது. இப்படி மூடி போட்டு வச்சுக்கலாம். நைஸ். ஓகே, அடுத்த ஐட்டம். வாவ், சூப்பராக இருக்குது. நல்லா ஷர்ட்டு. எனக்கு அதிகமாக ப்ளூ கலர் தான் கிடைக்கிது, ஏன்னு தெரியல. நான் கடைக்கு போனாலும் அதிகமாக ப்ளூ தான் எடுப்பேன். ஏன்னா ப்ளூ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக நல்லாயிருக்கும். வேறு எந்த கலருமே அதிகமாக பிடிக்கிறது இல்லை. எனக்கு வந்ததும் ப்ளூ கலர் தான் வந்திருக்குது. சூப்பர், நைஸ். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கிஃப்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், ஒரு அருமையான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. இதில் நம்மளோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம். இங்கே ஒரு குரூப் ஃபோட்டோ, இங்கே ஒரு இண்டிவிஜுவல் ஃபோட்டோ, இந்த மாதிரி தான் வச்சுக்கலாம். நல்லா இருக்குது. ஒரு பேம்பு மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து இது ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். ஹேங்கிங் ஒரு ஸ்டாண்ட் ஆப்ஷன் எது வேணாலும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பர்த்டே செலிப்ரேஷன் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் ரியலி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் வந்து எனக்கு வாழ்த்தி இவ்வளோ கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓவரால் இந்த பார்ட்டி நல்லா இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்துச்சு. ஹாப்பியாக இருந்தியா? நல்லா இருந்துச்சா? ஓகே, பார்ட்டி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் மீட் பண்ணுறோம். Until then, this is your Christopher signing off. Bye.